வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இங்கே பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3100 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர் சரிவை கொடுத்து 3072 நம்ம டார்கெட்டை தொட்டது இல்லாமல் அதை விட்டு கீழே வந்து 3020 வரைக்கும் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமா பல முறை 3072 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து இறுதியாக 3081 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. போன வாரத்துக்கு புதிய லோ கிரியேட் ஆகி கீழேயே க்ளோஸ் ஆனது எல்லாமே செல்லிங்க்கு சாதகமான விஷயமா அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3070லேருந்து 60க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது போன வாரம் மார்க்கெட்டில் வந்து இந்த 3260 220 டார்கெட் பண்ணி நம்ம செல் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில் போன வாரம் முழுக்க நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிருந்தது. மார்க்கெட்டை ஃபுல்லாக உபயோகப்படுத்தியாச்சு டவுன் ட்ரெண்டை. இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பையிங்கில் இருந்தோம், லாபம் பண்ணினோம். அதுக்கப்புறமா இப்போ நடுவில் செல்லிங்க்கு மாதிரியும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம் கொஞ்சம் குழப்பமான இடம். ஏன்னா 3000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் ஜோனை உடைக்கணும். 2 விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கான்ட்ராக்டில் போதிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல 3060 3070 செல் பண்ணோம் அப்படின்னா, இந்த 3120க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதாவது 3136 வைக்கணும். 3060க்கு மேலே தொடர்ந்து மார்க்கெட் நின்னாலே ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஒரு கரெக்ஷன் காரணமாக சுலபமாக மார்க்கெட் 120 136 வரைக்கும் வந்துடும். அப்படி இல்லைன்னா 3160 திருப்பி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் 60க்கு மேலே. அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக தெரியுது. இந்த 2 இடமே நம்ம ரிஸ்க்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது ரிஸ்க் இருக்கிற மாதிரி. நம்ம எப்போவுமே லாபத்தை விட ரிஸ்க் இருக்கா அப்படின்றது தான் முதல்ல நம்ம பார்க்குறது. இல்லை இதோடைய இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் தொடர்ந்து இப்போ செல்லிங் ஆரம்பிச்சது அப்படின்னா 3000 விட்டு உடச்சி கீழே வந்துடும். நமக்கு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்காம போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த கான்ட்ராக்டில் போதிய லாபம் பண்ணியிருக்கோமா பண்ணலையா, மார்க்கெட்டை துரத்துறதை விட்டுட்டு பண்ணியிருக்கோமா பண்ணலையான்னு பார்த்தோன்னா நம்ம போதிய அளவுக்கு லாபம் பண்ணியிருக்கிறோம். அதனால் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு அவசியமாக தெரியல. ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு சரியான இடம் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். இது எந்த அடிப்படையில் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கீழே விழுந்தாலும் தொடர் சரிவை கொடுத்தா கூட பரவாயில்ல, மார்க்கெட்டில் நம்ம ஓரளவு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய முடிவு. அதனால் மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது இன்றைக்கி. அப்படி இல்லை நம்ம மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டையும் உபயோகப்படுத்தி ஆகணும், போதிய அளவுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செல் பண்ணலாம். 3100க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு 110 பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி செஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் சொல்லவே வேண்டாம், 3000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் ஜோன் பக்கமாக நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டம். இந்த வாரம் ஆரம்பத்தில் ஒரு நல்ல இடம் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.